என்னுடைய கெரியர்லயோ லைஃப்லயும் இது ஒரு முக்கியமான டைமா நான் பார்க்குறேன். அதனால இந்த முடிவை நான் எடுத்தேன். அதுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க நம்புறேன். ஒரு தம்ஸ் அப் காமிச்சீங்கன்னா நல்லா இருக்கும். ஓகே, தேங்க்யூ. உங்க பேரு தெரியல எனக்கு, சாரி. சப்னா சொன்ன மாதிரி வந்துட்டு வெற்றி வந்தாலும் தோல்வி வந்தாலும் ஒரே மாதிரி இருக்கேன் அப்படிங்கிறதுக்கு என்ன காரணம்னா, இப்போ நான் சொன்ன ஆண் பெண் தான். வெற்றி இல்லாமல் தோல்வியும் இல்லை, தோல்வி இல்லாமல் வெற்றியும் இல்லை. எனக்கு வந்துட்டு ஒரு 2014 இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு தோல்வியான ஒரு டைம் இருந்தது. 3 வருஷம் ஒரே படம் பண்ணேன். அதுக்கப்புறம் என்னால் ஒரு இன்டர்வியூ கூட கொடுக்க முடியல. ஏன்னா ஒரு லுக் இருந்தது, அந்த ஒரு மாயையில் என்னை அப்படியே வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் எனக்கு ஒரு மாதிரி கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. என்னடா அப்படி இருக்கேன்னு, படமும் சரியா போல, தோல்வி அடைஞ்சது. ஸோ அப்போ நான் யோசிச்சேன், நான் ஏதாவது தப்பு பண்ணியிருக்கேனா அப்படின்னு யோசிச்சேன். நான் தப்பா நடிச்சிருக்கேனா, நான் வந்துட்டு தப்பான கதையை செலக்ட் பண்ணனா, நான் அப்படி யோசிக்கும் போது என் சைட்ல இருந்து எந்த ஒரு தப்பும் எனக்கு தோணல. அப்புறம் நம்ம எதுக்கு தோண்டு போனோம், உன் சைட்ல தப்பு இல்லாதப்ப. அடுத்த வருஷமே 3 ஹிட் ஒரே வருஷம். ரோமியோ ஜூலியட், பூலோகம், தனி ஒருவன், 3 ஹிட் கொடுத்தேன் நான். அது வந்துட்டு ஏன் அப்படின்னா அந்த ரியலைசேஷன் தான். வெற்றிக்கும் தோல்விக்கும் பெரிய டிஃபரன்ஸ் இல்லை. ஒருத்தர் தோத்து போய் துவண்டு போய் கீழே விழுந்துட்டாங்கன்னா அவர் தோல்வி அடைஞ்சவர்னு சொல்றோம். அது கிடையாது. அவர் திருப்பி எந்திரிக்காம இருந்தாதான் அவர் தோல்வி அடைஞ்சவர். திருப்பி எந்திரிச்சிட்டாருன்னா அவர் தோல்வியே கிடையாது. இந்த வருஷம் நான் திருப்பி எந்திரிப்பேன்னு சொல்ல வரேன், வேற ஒன்றும் இல்லை. தேங்க்யூ ஸோ மச். அதுக்கான நிறைய நல்ல படங்கள் ஒரு லிஸ்ட் என்கிட்ட இருக்கு, நல்ல லைனப்ஸ் என்கிட்ட இருக்கு, நல்ல திறமையான டைரக்டர்ஸ் என் கூட இருக்காங்க. அடுத்தது சுதா கொங்கரா மேம் கூட இன்னொரு படம் பண்றேன், பெண் இயக்குனர். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு பெண் இயக்குனரை வேற எப்படி அட்ரஸ் பண்றதுன்னு தெரியல, அதனால அப்படிதான் நான் சொல்றேன். ஸோ அது ஒரு பெரிய டேர்ம் கிடையாது, டைரக்டர், அவ்வளவுதான்.